மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து வந்து வெண்பாவும் மல்லியும் வந்து வெண்பாக்காக வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை வந்து வெண்பாவோட ஃப்ரெண்டுக்கு வீடியோ காலெல்லாம் பேசி வீடியோலாம் எடுத்து, என் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது பார்த்தியா, என் மல்லி அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவே சொல்லிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் சொன்னதுமே வெண்பா வந்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டா. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து கையில் அடிபட்டிருக்கு இருந்துமே வந்து வெண்பா மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து வலியெல்லாம் தாங்கிட்டு வந்து அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இந்த விஜய் வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க வந்தேன் அப்படின்னெல்லாம் வந்து சும்மாவே கை வலிக்காதவர் நடிக்கிறவங்களுக்கே எல்லாம் தாங்குன்னு தாங்கிட்டு இருந்தார். ஆனால் வந்து நிஜமாவே வந்து அடிபட்டிருக்கிறது மல்லிக்கு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட வந்து விஜய்க்கு வந்து அக்கறையே இல்லை. உனக்கு ஏதாச்சும் அடியாச்சா இல்லை ஏதாச்சும் ஆச்சா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கூட கேட்கவே இல்லை. இந்த விஜய் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த அளவுக்கு அப்படி பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்டை வந்து வெண்பாவும் மல்லியும் வந்து ரூமுக்கு போகும்போது இவ எதுக்கு தான் இருக்காளோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த ரேணுகா வந்து ப்ராஜெக்டை எடுத்து உடச்சிட்டா. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புங்கள் செய்யும்போது வந்து நம்மளை திட்டுறாங்களா, இல்லை நமக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கே இவ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அப்படி பண்ணும்போது வந்து விஜய் வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வெண்பா வந்து சொல்லிட்டுருக்காங்க, இவங்க வந்து என்னோடய ப்ராஜெக்டை உடச்சிட்டாங்க, நான் இன்றைக்கி இதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து அழுந்துகிட்டே சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து விஜய் என்ன பண்ண போகிறாரு, அவள் வந்து தெரியாமல் பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்போவுமே வந்து ரேணுகாவுக்கு சொம்பு தூக்கறதுலே இருக்கார் விஜய் வந்து. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியம்னு தெரியும். அது வந்து நைட்டெல்லாம் வந்து இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நல்லாவே பார்த்துருந்தாரு. ஆனால் அப்பயும் இருந்துமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ரேணுகா வந்து திட்டாமல் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ வெண்பாவை திட்டினா இப்போ இவ என்ன பண்ணுவான், இன்றைக்கி போய் ப்ராஜெக்டை வந்து எல்லோரும் போய் ஸ்கூலில் காட்டணும். எல்லாருமே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போ வெண்பா கையில் இல்லை அப்படின்னா வந்து அவன் மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். அது மட்டும் இல்லாமல் வெண்பாவும் மல்லியும் சேர்ந்து செஞ்சாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. சேர்ந்து செஞ்சுட்டு பேசிகிட்டே ரொம்ப அழகாக செஞ்சிட்ருந்தாங்க. அந்த ஒரு மெமரிஸ் எல்லாம் வந்து இப்படி சுக்குநூறாக பண்ணிட்டாங்களே அப்படின்றது அந்த குழந்தைக்குள்ள ஒரு வருத்தம். மல்லியுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு என் வலியெல்லாம் தாங்கிட்டு தான் அதை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து விஜய் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தூக்கி போட்டு உடச்சவளை விட்டுட்டு அதை பற்றி கேட்டுன்னு அவளை திட்டின்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடே எப்போ பாரு பேசிகிட்டு இருக்காரு. ரேணுகாவுக்கு சொம்பு தூக்குறதுன்னா விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் போல். அந்த விஷயத்த தான் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கதையெல்லாம் முடிஞ்சு வேறு ப்ராஜெக்ட் செஞ்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அன்னபூர்ணி அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்கிறது இல்லை, 2 பேரும் ஒழுங்காக பேசிக்கிறது இல்லை, ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா ஒரு வேலை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் எதுவுமே இல்லை, மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து வாங்கம்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூப்பிட்டுன்னு இருக்கான். அதுக்கு வந்து அன்னபூர்ணி அம்மா சொல்லிட்டுருக்காங்க, நானா சாப்பாடு செய்ய போகிறேன், சாப்பாடு செய்கிறது எல்லாமே மல்லி தான், நீயும் மல்லியும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிளானை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 2 பேரும் தனியாக இருக்கட்டும், மனசு விட்டு பேசிக்கட்டும், ஏதோ ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ கிடைக்கிற சமயத்தில் இவங்க 2 பேரையும் ஒன்றா வச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து அன்னபூர்ணி அம்மா இந்த ஒரு பிளானை எடுத்தாங்க. மல்லிக்கு வந்து என்ன டைரெக்டாக சொன்னாலே மல்லிக்கு ஒன்றும் புரியாது. இப்போ இன்டைரக்டாக மட்டும் என்ன புரிஞ்சிருப்போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ இவங்க 2 பேரையும் பைக்கில் வந்து ஒன்றா அனுப்புறதுக்காக அனுப்பிட்டுருக்காங்க. குறுக்க ஏதோ நந்தி வந்த மாதிரி வந்து ஒருத்தி வந்து நின்றுட்டுருக்கா. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேணுகா தான். வந்து நின்றுட்டு கையை வந்து, இல்லை நானும் வருவேன், என்னை கூட்டிகிட்டு போ விஜய், என்னை ஏன் விட்டுட்டு போகிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக மூஞ்ச வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும் என்ன, விஜய் வந்து கூப்பிடாம போகிறாரு, நீ வந்து கேட்டாலே வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ வந்து நீ ரொம்ப பாவமாக வேறு பேசிகிட்டு இருக்க. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மல்லியை இறக்கி விட்டு இவளை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு ஆச்சரியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து ரொம்ப தியாகி வேறு இந்த இடத்துல வந்து விட்டுருவாங்க. இல்லை இவ வந்து ஏதோ பிளான் பண்ணுறா அப்படின்னு மல்லிக்கு வந்து இப்போ நல்லா தெரியும் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பிளான் போடுவா, இல்லை இவளை தனியாக விடக்கூடாது விஜய் கூட அப்படின்றதுக்காக வந்து 2 பேருமே வந்து விஜய் கூட்டிகிட்டு போகிறாரா, இல்லை 2 பேருமே கூட்டிகிட்டு போகாமல் லாஸ்ட்டாக அன்னபூரணியே கூட்டிகிட்டு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.
இப்போ இவ பண்ணுறதெல்லாம் விஷயம் என்ன அப்படின்னா, ரேணுகா இப்போலாம் விஜய்ன்னு சொல்றாம, "நம்மாள் வந்துட்டாரு, நம்மாள் வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்னடா இது என்ன கதை நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னுது. ஒருவேளை ரேணுகாவுக்கு உண்மையிலே வந்து விஜய் மேலே வந்து ஆசை வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி மட்டும் இருந்தால் மல்லியோட நிலமை இன்னும் காலியாயிடும். என்னதான் இவ்வளோதான் மல்லி வந்து இதுவாக இருந்தாலுமே ஆ, ரேணுகா ரேணுகா அப்படின்னு இருக்கிறம்போது வந்து மல்லியை வந்து விஜய் கண்டுக்கவே மாட்டேன்றாரு. அந்த இடத்துல வந்து எங்கே மல்லியை விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.